அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டைக்கு விஜயம் செய்த இந்திய உயர்ஸ்தானிகர். அனலை தீவுக்கு கடற்படையின் விசேட படகில் எடுத்துச் செல்லப்பட்ட பேருந்து. பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அனுர அரசுக்கும் ஃபசிலுக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பின் மர்மம் அம்பலப்படுத்தும் ராஜபக்சர்கள். வடக்கில் பாதிக்கப்படும் கடற்தொழிலாளர்கள் கண்டுகொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அனுரவுக்கு நாமல் விடுத்துள்ள பகிரங்க சவால். முள்ளிக்குளம் காற்றாலை மின் பரிமாற்ற திட்டம் இந்திய நிறுவனத்துக்கு கிடைத்தது ஒப்பந்தம். பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தலுக்கு வலிகிழக்கு பிரதேச சபை உத்தியோகபூர்வமாக அழைப்பு. டாலரின் விற்பனை விலை 336 தாண்டியது. செம்மணி புதைகுழிக்குள்ளிருந்து இன்றும் 5 எண்புக்கூடுகள் மீட்பு. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா பல்வேறு இடங்களுக்கு விஜயம் செய்தார். அதன்போது கைத்தொழில் பேட்டையின் தொழிற்பாடுகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். குறித்த விஜயத்தின் போது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கன்சியுலர் ஜெனரல் சாய் முரளி தூதரக அதிகாரிகளும் உடனிருந்தனர். இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலய வளாகத்தில் இந்திய அரசாங்கத்தின் விசேட நிதியுதவியின் கீழ் அமைக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து விசேட நிகழ்வுகள் இடம்பெற்று அதிதிகள் ஆலய வழிபாடுகளில் பக்திபூர்வமாக ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கன்சியுலர் ஜெனரல் சாய் முரளி, தூதரக அதிகாரிகள், ஆலய நிர்வாகத்தினர், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மாணவர்களுக்காக இந்தியாவால் வழங்கப்படும் நிதியுதவி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முதலாம் வருட மாணவர்களில் 2ஆம் தொகுதியினருக்கான புலமை பரிசில்கள் இன்றைய தினம் சந்தோஷியாவினால் வழங்கி வைக்கப்பட்டது. 2024 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களது விஜயத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினால் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் பட்டப்படிப்பு மாணவர்கள் 100 பேர் தமது கற்கனரி காலம் வரை ஒவ்வொரு மாதமும் 7,500 ரூபாய் இலங்கை வீதம் பெற்றுக் கொள்கின்றனர். அதன் அடிப்படையில் வருடாந்தம் 400 மாணவர்கள் இத்தொகையினை பெறுகின்றனர். அயலுறவுக்கு முதலிடம் கொள்கையின் கீழ் செழிப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதில் இந்தியாவின் அர்ப்பணிப்பினை இத்திட்டம் மீள உறுதிப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். அனலைத்தீவுக்கு இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஒன்று கடற்படையின் சிறப்பு படகில் எடுத்து செல்லப்பட்டு அப்பகுதியில் சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள கடல் கடந்த தீவுகளில் ஒன்றான அனலைத்தீவு பகுதி மக்களின் போக்குவரத்துக்காக பேருந்து ஒன்றினை வழங்குமாறு நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். அதன் அடிப்படையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று கடற்படையினரின் விசேட படகு மூலம் அனலைத்தீவு பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்து அனலைத்தீவுக்குள் போக்குவரத்தில் ஈடுபட உள்ளமையினால் அப்பகுதி மக்களின் நாளாந்த பயணங்கள் இலகுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தனது கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கில் வாய்மொழி வாதங்கள் மீதான விசாரணை இன்று நிறைவடைந்தது. வாதங்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை மற்றும் ஒரு திகதிக்கு ஒத்திவைத்தது. பல மாதங்களாக கடற்தொழிலின்மையினால் கடற்தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கடற்தொழில் பிரதிநிதி பர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வருமானமின்மையால் தான் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் மோசமான காலநிலையையும் கருத்தில் கொள்ளாது ஆழ்கடலில் தொழிலுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. 4 நாட்களுக்கு முன்னர் கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடுவதற்காக கடற்படை, விமானப்படை, கடற்தொழில் மற்றும் நேரியல் வளத்துறை அமைச்சு உட்பட அனைவருக்கும் அறிவித்தும் அவர்கள் உரிய அக்கறை காட்டாமையாலேயே கடற்தொழிலாளர்களை மீட்க முடியவில்லை. சட்டவிரோத கடற்தொழில்களை கடற்தொழில் மற்றும் நேரியல் வளத்துறை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லை தாண்டும் இந்திய மீன்பிடி படகுகள் வடக்கு கடற்தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். பல மாதங்களாக கடற்தொழிலாளர்கள் வருமானமின்றி அவதிப்படுகின்றனர். இந்த நிலையில்தான் மோசமான காலநிலையிலும் கடற்தொழிலாளர்கள் ஆழ்கடலுக்கு சூடை மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையை எவரும் கண்டுகொள்வதில்லை. எவ்வளவோ பிரச்சனைகள் பேசப்பட வேண்டியிருந்தும் அர்ஜுனா போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொந்த காணி பிரச்சனைக்கு துப்பாக்கியை காட்டி பயமுறுத்தும் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு சவால் விடுத்துள்ளார். அதோடு அரசின் பலவீனமான நிர்வாகத்தின் சுமை ஒட்டுமொத்த மக்கள் மீதும் சுமத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: அரசை அசைக்க முடியுமா முடியாதா என்பதை அறிய வேண்டுமாயின் தேர்தலை நடத்த வேண்டும். தைரியம் இருந்தால் தேர்தலை நடத்துங்கள். இந்த அரசை நாம் அசைத்து காட்டுகின்றோம் என ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கின்றேன். இனிவரும் காலங்களில் எந்தவொரு அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வர இடமளிக்க கூடாது என்ற குறுகிய மனநிலையில் இருந்து கொண்டே தற்போதைய அரசு செயல்பட்டு வருகின்றது. கடந்த கால அரசுகள் அவ்வாறு செயற்பட்டிருந்தால் மக்கள் விடுதலை முன்னணி ஒருபோதும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. எனவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று அரசிடம் வலியுறுத்துகின்றோம். தோல்வியடைந்து விடுவோம் என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருக்கக்கூடாது. கடந்த நல்லாட்சி அரசு 2017ஆம் ஆண்டு தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் இல்லாமல் மாகாண சபை தேர்தல் முறைமையை நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளது. அதன் தாக்கமே இன்று வரை தொடர்கிறது என்று தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முள்ளிக்குளம் காற்றாலை மின் பரிமாற்ற திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். லாட் ஏ மற்றும் லாட் பி என 2 திட்டங்களை கொண்ட இத்திட்டத்தின் லாட் பி கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தம் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிக்குளம் சேகரிப்பு மின்கட்டமைப்பு, துணை மின் நிலையம் மற்றும் அந்த துணை மின் நிலையத்தில் கேபிள் ட்ரேக்கள் ஆகியவற்றின் கட்டுமான பணிகளை உள்ளடக்கிய லாட் ஏவின் கட்டுமான பணிகளுக்காக சர்வதேச போட்டி கொள்முதல் நடைமுறையின்படி கேள்விகள் கோரப்பட்டன. இதற்காக 4 ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டுள்ளன. ஏலங்களின் மதிப்பீட்டை தொடர்ந்து உயர்மட்ட கொள்முதல் குழு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஏலதாரரான இந்தியாவின் RS இன்ஃபா புராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு 6.04 மில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் 499.66 மில்லியன் இலங்கை ரூபாய் அதாவது மதிப்பீட்டு கூட்டுவரி நீங்களாக இந்த தொகைக்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக எரிசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் உத்தியோகபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை அறிவித்துள்ளது. உரும்பராய் சந்தையில் உள்ள சிவகுமாரனின் நினைவிடத்திலேயே ஈகைச்சுடர் ஏற்றி அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை முன்னெடுத்து வருகின்றது. தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இன ஒடுக்குமுறைக்கு எதிராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து போராடிய பொன் சிவகுமாரன் 1974 ஜூன் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போது நஞ்சறிந்து உயிரை மாய்த்துக் கொண்டார். தமிழ் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தரப்படுத்தலை சுட்டிக்காட்டி தமிழ் மாணவர் பேரவையில் தன்னை முழுமையாக இணைத்து போராடிய பொன் சிவகுமாரன் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை உள்ளிட்ட தமிழ் மக்களுக்கு எதிரான ஆயுத வழியிலான வன்முறைகளையும் அடக்குமுறைகளையும் எதிர்த்து உயிர் தியாகம் செய்த இளைஞனாக நினைவு கூறப்படுகின்றார். பொன் சிவகுமாரனின் தியாகத்தினை நினைவு கூர்ந்து வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை இந்த ஆண்டும் நினைவேந்தலை வழமை போன்று உத்தியோகபூர்வமாக அனுஷ்டிக்கவுள்ளது. அதில் பங்கேற்பதற்காக சகலரும் அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தியாகி பொன் சிவகுமார் அவருடைய 52வது நினைவேந்தல் நிகழ்வு வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு உரும்புராயில் அன்னாரசு சிலை இருக்கின்ற பகுதியில் இடம்பெற இருக்கின்றது. வளைய போல தியாகி பொன் சிவகுமார் அவருடைய நினைவேந்தல் குழுவினரால் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் சகல தமிழ் கட்சி தலைவர்களுக்கும் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம், அழைப்பு விடுத்திருக்கின்றோம். வளமை போல் அவர்களும் எங்களோட கலந்து சிறப்பிப்பார் நம்பிக்கை அமைக்க இருக்கின்றது. அதுபோல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை விடுக்கின்றோம். எமது ஈழப் போராட்டத்துடைய வரலாறுகளை எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் 5ஆம் தேதி தியாகி பொன் சிவகுமாருடைய நினைவேந்தல் நிகழ்வு கலந்து கொள்ளும்படி தியாகி பொன் சிவகுமார் நினைவேந்தல் குழுவின் சார்பாக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்நிகழ்வு வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அன்னாரின் சிலை அமைந்திருக்கின்ற உரும்புரை பகுதியில் இடம்பெற இருக்கின்றது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பின்புறத்தில் இருக்கிற சிலையானது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோல் டாக்டர் தேவானந்தாவின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட 4வது சிலை நினைக்கின்றேன். இதற்கு முதல் இருந்த 3 சிலைகளும் யுத்த காரணத்தினால் தகர்க்கப்பட்டதை யாரும் அறிந்தது. சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே இபிடிபியினுடைய செயலாளர் நாயகம் தோல் டாக்டர் தேவானந்தாவின் முழு முயற்சியால் உருவாக்கப்பட்டு அமைக்கப்பட்ட இந்த சிலையே தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் கம்பீரமாக இருக்கின்றது. இதனை காக்க வேண்டிய கடப்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில்
இரண்டாம் நாளான இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 8 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 5 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் திகதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் திகதி சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்நிலையில் 9ஆம் திகதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதைகுழி பகுதிக்குள் செத்தல் தேங்காய் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையுடன் 14 நாட்கள் நடைபெற்ற நிலையில் 30 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 27 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதைகுழிக்குள் இருந்து மூக்குத்தி, நாணயக்குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு மற்றும் காசு வடிவிலான தாயத்து உள்ளடங்கலாக 18 பிற பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை செம்மணி புதைகுழிக்குள் இருந்து இதுவரையிலான காலப்பகுதியில் 270 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 267 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 14ஆம் நாள் இன்று அதிகாலை கௌரவ யாழ்ப்பாண நீதவான் எஸ். லெலின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 8 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 5 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களின் கட்டுக்காவலுக்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட இருக்கின்றது. மொத்தமாக 270 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 266 புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. சான்று பொருட்கள் என்று முக்கியமாக 254வது மனித எச்சத்தின் கழுத்து பகுதியில் அந்த கூடு என்று சொல்லப்படுகின்ற செம்பொன்னான என்று நம்பப்படுகின்ற பொருள் எடுத்து ஆர்டிஃபேக்ட்ஸ் 101 என்று அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 101வது சான்று பொருள் மட்டும்தான் இன்றைக்கு எடுக்கப்பட்டதாக காணப்படும். நேற்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்த ஒரு எலும்பு கூட இடுப்புக்கு பாவதி அளவு இல்லாத நிலையில் காணப்பட்டிருந்தது. அது முழுமையான எலும்பு கால் பகுதியில் சில எலும்புகள் ஆரம்பத்தில் தோண்டப்பட்டு கைவிடப்பட்டு திரும்ப தோன்ற நடவடிக்கை ஈடுபடும் போது இயற்கை நீரோட்டங்களினாலும் சில அசாதாரண சூழ்நிலைகளாலும் அது இல்லாமல் போய் காலுக்கு கீழே உள்ள எலும்புகள் இல்லாமல் இருக்கின்றன. மற்றது இன்று முக்கியமாக 257வது எலும்புக்கூடும் 258வது எலும்புக்கூடும் ஒன்றுக்கு மேல் ஒன்று போடப்பட்டதாக காணப்படுது. குவியல்களாக எலும்புக்கூடுகள் இருப்பது கண்ணுக்கு தெரிகின்றன. ஆனால் முழுமையாக அந்த மண்படைகள் அகற்றப்படுகின்ற போது நாளை அந்த எலும்புக்கூட்டு குவியல்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அகழ்வு ருகுணு பல்கலைக்கழக மாணவர்கள் அதில் பங்கு பெற்றுவதனால் அந்த அகழ்வின் அளவு திட்டம் விஸ்தரிக்கப்பட்டு அகழ் பணி நடைபெற்றுக் கொண்டது. இன்றைக்கும் 260வது 254வது சிறுவர்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. சிறுவர்கள் குழந்தைகள் என்று சொல்றது 260வது தான் குழந்தைகள் என்று ஒன்று. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய தினசரி நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விகிதம் 336 என்ற பெறுமதியை தாண்டியுள்ளது. மத்திய வங்கி இன்று வெளியிட்ட தினசரி நாணய மாற்று விகித குறியீட்டின்படி அமெரிக்க டாலரின் கொள்விலை 326.75 ஆகவும் விற்பனை விலை ரூபாய் 336.60 ஆகவும் பதிவாகியுள்ளது. எனினும் நேற்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் கொள்விலை 325.97 ஆகவும் விற்பனை விலை 335.70 ஆகவும் பதிவாகியுள்ளது. செலான் வங்கியின் தகவல்களின்படி அமெரிக்க டாலரின் கொள்விலை 323.25 ஆகவும் விற்பனை விலை 337 ஆகவும் மாற்றமின்றியுள்ளது. என்டிபி வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்விலை 326 327.50 ஆகவும் விற்பனை விலை 335 336.50 ஆகவும் அதிகரித்துள்ளது. அமெரிக்க டாலரின் கொள்விலை 326.50 327 ஆகவும் விற்பனை விலை 335.74 336.25 ஆகவும் அதிகரித்துள்ளதாக மக்கள் வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கொமர்ஷியல் வங்கியில் கொள்விலை மற்றும் விற்பனை விலைகள் முறையே 327
322.98 324.47 ரூபா 335 ரூபா 335.50 அதிகரித்துள்ளன. சம்பத் வங்கியில் கொள்விலை மற்றும் விற்பனை விலைகள் முறையே 326.50 மற்றும் 335.50 என மாற்றமின்றி உள்ளது. அரசின் தொடர்ச்சியான ஊழல்களாலும் மோசடிகளினாலும் ஒட்டுமொத்த மக்கள் மீதும் கடுமையான பொருளாதார சுமை திணிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு புளவர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி டாக்டர் ராஜித சேனாரத்ன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசநாயக்கு மற்றும் சர்வஜன அதிகாரம் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வஜன தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கோவி லோகநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் மேலும் கருத்து வெளியிடுகையில், இலங்கையில் கடந்த 5 மாதங்களுக்குள் 7வது தடவையாகவும் எரிபொருள் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையானது சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளுக்கு அரசாங்கம் முற்றாக அடிபணிந்துள்ளதையே காட்டுகின்றது. இந்த நடவடிக்கையானது சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளுக்கு அரசாங்கம் அடிபணிந்துள்ள அதேவேளை கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியானது சும்மா வழங்கப்படவில்லை. எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை உயர்த்துவது போன்ற கடுமையான நிபந்தனைகளுக்கு அரசாங்கத்தை இடங்க செய்து இந்த நிதி தவணை விடுவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மக்களின் வாழ்க்கை செலவுகள் மேலும் தாங்க முடியாத அளவுக்கு உயரும் என எச்சரிக்கின்றோம். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடையும் போது பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அதன் லாபத்தை மக்களுக்கு வழங்கி எரிபொருள் விலையை 22 ரூபாவினால் குறைத்துள்ளன. ஆனால் நமது நாட்டில் நிலைமை முற்றிலும் தலைகீழாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அருத்தந்தை ஜீவந்த பீரிஸ் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் வெளியிட்ட கருத்தை இலங்கை கத்தோலிக்க ஊடக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் அரிஜூத் கிருசாந்த பெர்னாண்டோ மறுத்தும் எதிர்த்தும் இருக்கின்ற நிலையில் அருத்தந்தை ஜீவந்த பீரிஸுக்கு ஆதரவாக நிற்பதாக யாழ் மறைமாவட்ட அருத்தந்தையர்கள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் இருவரின் நிலைப்பாடுகள் எதிரும் புதிருமாக உள்ளது. அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் கருத்தை தமிழ் மக்கள் முழுமையாக ஆதரித்தும் அருட்யூட் கிருஷாந்த் பெர்னாண்டோவின் கருத்தை கடுமையாக விமர்சித்தும் எதிர்த்தும் வருகின்றனர். இந்த நிலையில் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸுக்கு ஆதரவாக நிற்பதாக யாழ் மறைமாவட்ட அருட்தந்தையர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிவித்த அவர்கள், எமது இனத்திற்கு ஆண்டாண்டு காலமாக இடம்பெற்றிருப்பது இனப்படுகொலை தான். இதற்கு வரலாற்றிலே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இதனை உலக நாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளன. இந்த இனப்படுகொலையின் உச்சம்தான் முள்ளிவாய்க்காலில் நடந்தேறியது என்று குறிப்பிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்த விசாரணையில் 19வது மற்றும் 20வது சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்ப கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது பல அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பட்டியவில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த 8ஆம் தேதி அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அதன்படி கொழும்பு கோட்டை பிரதான நீதிவான் ஃபெசன் அமரசேன இன்று இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவரின் கைபேசியை FBI வழியாக ஐக்கிய ராஜ்ஜியத்தில் நிறுவனத்திற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றப்பிரிவு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட பச்சை நிற பட்டியை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சாட்சி சட்டத்தின் 126ஆம் பிரிவின் பிரகாரமும் உயர்நீதிமன்ற சட்ட இலக்கம் 31 விதிகளின் பிரகாரமும் மரணமடைந்த கபில சந்திரசேனவுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் அல்லது அவரது சாட்சிகளான ஜனாதிபதி சட்டத்தரணி ரயன் சி அரசகுலரத்ன மற்றும் சட்டத்தரணி உதார முகாந்திரம் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட எழுத்து மூல அல்லது வாய்மூல விடயங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என தீர்மானித்ததாக நீதவான் தனது உத்தரவின் போது தெரிவித்தார். இதன்படி 19வது மற்றும் 20வது சாட்சிகளுக்கு அழைப்பாணைகளை வழங்கிய நீதிபதி அவ்விரு சாட்சிகளையும் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய மேலதிக விசாரணைக்காக வழக்கை 5ஆம் தேதி வரை நீதவான் ஒத்திவைத்தார்.